ஆஸ் அ உமன் எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ண ஹேபிட்ஸும் இருக்கும். ஆனால் அந்த ஹேபிட்ஸை ரெகுலராக பண்ண ஒரு சிஸ்டம் இருக்காது. விச் இஸ் வை 90% ஆஃப் அஸ் ஃபெயில். ஒரு ஒர்க்கிங் மாமா என்னோட ரொட்டீன் இஸ் இன்டென்ஷனல் rather than being perfect or the best. And அதனால ஈவன் வென் தேர் ஆர் ஃபேமிலி விசிட்ஸ், ஒர்க் லோட், ஃபெஸ்டிவிட்டீஸ், கிட்ஸ் டிமாண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் ஐ எம் ஸ்டில் ஏபிள் டு டூ வாட் ஐ வாண்ட் டு டூ. அண்ட் அதுதான் இந்த வீடியோலையும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தட் நீங்கள் கூட உங்கள் ட்ரீம்ஸை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ண முடியும். சாட்டர்டேஸில் கூட ஐ வேக் அப் அரவுண்ட் 5 to 5:30 AM. நாட் பிகாஸ் ஐ ஹாவ் டு, பட் பிகாஸ் ஐ வாண்ட் டு. அந்த ஏர்லி மார்னிங் சைலன்ஸில் ஒர்க் பண்ண ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நோபடி டிஸ்டர்ப்ஸ் யூ. கொஞ்சம் டைம் பாக்கெட்லேயே அட்டென்ஷன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா பேக்ரவுண்டில் ஃபோன் போட முடியாது, வீட்டில் எல்லாரும் டிஸ்டர்ப் ஆகி எழுந்துருவான்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஹெல்ப் அக்கா வந்து நம்மளை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ பெண்டிங் ஒர்க் ஈஸியாக கிளியர் பண்ணலாம், விச் இஸ் வாட் ஐ ஆம் டூயிங் டுடே. ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்து நியூசிலாண்டில் இருக்காரு அண்ட் நானும் பசங்களும் இந்தியாவில் இருக்கோம். He visits us twice a year. அதனால whenever he comes, அந்த ஒரு 2-3 weeks என்னோட ரொட்டீன் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அண்ட் isn't that life? ரொட்டீன் ஒர்க் இங்கே அங்கன்னு போனாலும் கூட the system that I have created to achieve my goals வேவர் ஆகாது. இந்த சிஸ்டம் தான் என்னோட சீக்ரெட். ஹேபிட்ஸ் ஓரியன்ட் அண்ட் நாட் அவுட்கம் ஓரியன்ட். லைஃப்பில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், ஆனால் ப்ரோக்ரஸ் விட்டு போகாது. யூஸ்வலாக ஃப்ரைடேஸ் தான் ஸ்கிரிப்ட் எழுதி எடிட் பண்ணி vlogs ஸ்கெடியூல் பண்ணுவேன். ஆனால் ஐ couldn't do it and that is why இந்த வீக் சாட்டர்டே ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் திங் பெண்டிங் ஒர்க்லாம் பார்க்குறேன். இப்போ இந்த சினாரியோவை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். எனக்கு அவுட்கம் ஓரியன்ட் அப்ரோச் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரைடே அப்லோடிங் கோலாக செட் பண்ணியிருந்தேன்னா ஹஸ்பண்ட் வந்திருக்கிறதுனால வெளி வேலை பண்ணி அவருக்கு பிடிச்ச சமையல் வீட்டு வேலைன்னு ரொட்டீன் டிஸ்டர்ப் ஆயிருக்கும், நான் ஃபெயில் ஆயிருப்பேன். உங்களால் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியலன்னு அவர் மேலேயும் ஒரு மனஸ்தாபம் வந்திருக்கும். அப்புறம் ஏன்டா சண்டை போட்டேன்னு ஒரு கில்ட்டி ஃபீல் பண்ணியிருப்பேன். அண்ட் ஆல் திஸ் வுட் லீட் டு unnecessary ஸ்ட்ரெஸ். ஆனால் என்னோட ஹேபிட் ஓரியன்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால I set up priorities. I woke up early, worked in a peaceful ambience, leading to completing the task in much less time. அதனால ஃப்ரைடே அப்லோட் பண்ண முடியாட்டி கூட ஸ்ட்ரெஸ் ஆகாமல் சாட்டர்டே மார்னிங்கில் பெண்டிங் ஒர்க் கிளியர் பண்ணிட்டேன். திஸ் வாஸ் மோர் ஆஃப் ப்ரொஃபஷனலிசம். ஐ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு தோணலான்னு டார்கெட் இருந்தாலோ இல்லை பாஸுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னா எவ்ரி ஒன் வில் ஒர்க் ஆன் டைம். அதில் என்ன இருக்குது பெரிய விஷயம்? ஸோ இன்னொன்று ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தரேன் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஸ்டம்ஸ். சே உங்களோட பர்சனல் கோல் வந்து ட்ரிங்கிங் 3 liters ஆஃப் வாட்டர் எவ்ரி டே. இப்போ அவுட்கம் ஓரியன்டாக இருந்தால் இந்த நாள் 3 liters வாட்டர் குடிக்கணும்னு செட் பண்ணுவோம். ஆனால் சம்டைம்ஸ் மீட்டிங்ஸில் ஸ்டக் ஆகிடுவோம், இல்லை வீட்டோட டீப் கிளீனிங் பண்ணிட்டு இருப்போம், இல்லை கிட்ஸோட ஹோம் ஒர்க்குன்னு தண்ணி குடிக்கிறது மறந்து போடுவோம் அண்ட் தட் டாஸ்க் டசன்ட் ஹேப்பன். ஆனால் ஹேபிட் ஓரியன்ட் சிஸ்டமில் ரிமெம்பர் லைக் வி டிஸ்கஸ்ட் இன் அவர் சிம்பிள் ஹேபிட்ஸ் பாட்காஸ்ட், டெஸ்கில் பாட்டில் வச்சுட்டு டாஸ்க் முடிச்சா ஒரு சிப் குடிக்கணும், மீல்ஸ் முடிச்சிச்சுன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும். அந்த ஹேபிட்ஸ் பாட்காஸ்ட்டில் சொல்லியிருந்தேன் ஸ்மால் கேப்ஸ் எடுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு. ஸோ அந்த ஸ்மால் கேப்ஸில் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ரிமைண்டர்ஸ் வச்சுட்டு த்ரூ அவுட் த டே சிப் பண்ணுங்க. இதனால ஒரு நாள் மிஸ் ஆனால் கூட ஹேபிட்ஸ் கண்டினியூ ஆகும். நேச்சுரலி 2 to 3 liters வாட்டரும் ரீச் ஆகும். அவுட்கம்க்கு ஸ்ட்ரெஸ் இல்லை, ஹேபிட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணதுனால கோல்ஸும் அச்சீவ் ஆகும். பேச ஆரம்பிச்சேன்னா நான் நிறுத்துறது கஷ்டம் தான், புரியுறது எனக்கு. அதனாலேயே நான் பேசுறது என்னமோ கண்டினியூஸாக பேசிட்டு இருக்கேன். ஆனால் வீடியோவில் வந்து சீனோட ஃபுட்டேஜ் மாறிட்டே இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரிலேட், லெட் மீ எக்ஸ்பிளைன் மோர் கிளியர்லி. விலாகில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ் சேனல் ஒர்க் முடிச்சிட்டேன். குளிச்சுட்டு பேக்கிங் சேனலோட வெப்சைட்லேயும் போஸ்ட் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதுவும் பண்ணேன் இந்த வீக். அங்கே வந்து ஒரு சூப்பர் ஈஸியான 5 ingredients நியூட்டெல்லா கண்டென்ஸ்ட் மில்க் குக்கீஸ் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அஃபிஷியல் ஒர்க் பண்ணியாச்சு அண்ட் செகண்ட் ஹாஃப் ஆன் அ சாட்டர்டேஸ் இஸ் யூஸ்வலி ரிசர்வ்டு ஃபார் கிட்ஸ். நீங்கள் நம்ம பழைய விலாக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்க அப்பா இருக்கிறதுனால he took over that task and with some free time I decided to finally finish a crochet project I was working on. நாளைக்கு வந்து அண்ணா வீட்டுக்கு போகிறேன் அண்ட் திஸ் பேக் தட் ஐம் crocheting வாஸ் அபவுட் டு ஃபினிஷ். இன்னும் ஒரு 1 and 1.5 hours ஆஃப் ஒர்க் இருந்தது. ஸோ ஐ தாட் இதை ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா இதில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சு மன்னிக்கு கிஃப்ட் தந்துடலான்னு நினச்சேன். வெல் ஐ எம் நோ எக்ஸ்பர்ட் இன் crochet. நான் வந்து யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இனிஷியலாக ஒரு 2 to 3 rows தான் பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கு. பேஸ் ரெடி ஆச்சுன்னா தென் இட் இஸ் ஜஸ்ட் கண்டினியூயிங் த பேட்டர்ன் ஆல் அலாங். இட்ஸ் ஸ்லோ, இட்ஸ் ரிப்பிட்டேட்டிவ் அண்ட் ஆல்சோ நீட்ஸ் யுவர் அட்டென்ஷன். ஸோ வீக்கெண்டில் ஸ்லோ ஆகிறதுக்கு இதை விட ஒரு நல்ல ஆக்டிவிட்டி இல்லை.
யூசுவலி ஒரு விஷயம் ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தோம்னா, நமக்கு போரிங்கா ஃபீல் ஆகும். ஆனா க்ரோஷிங் அப்படி இல்ல. இட்ஸ் அ வெரி சாட்டிஸ்ஃபையிங் ப்ராசஸ். எண்டுல பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆனா, அத பார்த்து யூ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட், ப்ரவுட் அண்ட் அ லிட்டில் அமேஸ்ட் தட் இட் கேம் ஃப்ரம் யுவர் ஓன் ஹேண்ட்ஸ். அந்த ஃபீலிங் வேற லெவல்ங்க. இதுவரைக்கும் நான் வந்து என் பொண்ணுக்கு குல்லா தொப்பி இருக்கும்ல. வின்டர் பென்னி ஹேட்டுன்னு சொல்லுவாங்க. அது பண்ணியிருக்கேன். 2 டைப்ஸ் ஆஃப் பென்சில் பவுச்சஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டாப் ஆரம்பிச்சேன். ஆனா ஃபினிஷ் பண்ணல. அண்ட் கொஞ்சம் விளாக்ஸ் முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப் டே பிராண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ டோட்டலா 4 ஐட்டம்ஸ் அண்ட் திஸ் இஸ் மை 5த். சென்னையில ஆரம்பிச்சேன் அண்ட் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட். எவ்ரிடே பண்ண முடியாது. எப்பப்போ டைம் இருக்கோ அப்பதான். அதனால இட் டேக்ஸ் லாங்கர் டு ஃபினிஷ் ஒன் ப்ராஜெக்ட். பட் தட்ஸ் ஓகே. இஸ்ன்ட் இட்? இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு டேக் ஆக்ஷன்ஸ். இன்னும் கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா, ஐ வுட் ஹவ் டன் திஸ் ஆர் தேட்ன்னு அப்புறம் யோசிக்கிறதுக்கு பதிலா சிம்ப்ளி ஸ்டார்ட். அண்ட் வென் ஐ ஸ்டார்ட், ஐ லிட்டரலி கேரி இட் எவ்ரிவேர் ஐ கோ. க்ராஷே ப்ராஜெக்ட்டா இருக்கட்டும், இல்ல புக்ஸா இருக்கட்டும், எங்க வெளிய போனாலும் ஐ கேரி இட் அலாங். தட்ஸ் ஆக்சுவலி அ கிரேட் டிப் டூ. உங்க பேக்ல கேரி சம்திங் தட் யூ என்ஜாய். ஒரு சிம்பிள் பாக்கெட் நோட்புக்கா கூட இருக்கலாம். ஸோ நோட் டவுன் யுவர் தாட்ஸ். ஸோ எப்போ டைம் கிடைக்குதோ யூ கேன் டூ தட் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்க்ரோலிங் ஆன் ஃபோன். அவுட்கம் பற்றி யோசிக்கல, ஹேபிட்டை பில்ட் பண்ணுறேன். நீங்களும் ஃப்ரீ டைமில் ஃபோன் எடுத்துகிட்டு வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு புக் இல்லாட்டி ஜேர்னல் இல்லாட்டி ஸ்மால் ப்ராஜெக்ட் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. சிஸ்டமாக பில்ட் பண்ணினா லைஃப் பிஸியாக இருந்தாலும் உங்கள் ஹேபிட்ஸ் கண்டினியூ ஆகும். அண்ட் தட்ஸ் டன். வாவ்! ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். நான் பண்ண பேக் எனக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? காமெண்ட்ல சொல்லுங்க. இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட், ஐ நோ, பட் இட் இஸ் சம்திங் தட் ஐ ஹேவ் மேட். அண்ட் பை த வே நான் பண்ண இந்த பேக் பேட்டர்ன் லிங்க்கும் சேர்த்து இன்ஃபேக்ட் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண எல்லா ரிசோர்ஸஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணுங்க. இன்னைக்கு ஆக்சுவலி என்னன்னு தெரியல, பி இட் ப்ரொஃபஷனல் ஆர் பர்சனல், எல்லா பெண்டிங் டாஸ்க்ஸும் முடிக்கிற நாள் வந்திருக்கு போல. அப்படிதான் ரீடிங் ஜர்னலும். செப்டம்பரோட கவர் பேஜ் பண்ணிட்டேன். என்னைக்கோ ஒரு நாள் ஃப்ரீ டைம் இருந்தபோது பண்ணியிருந்தேன். ஆனா இன்னமும் ஆகஸ்ட்டோட கவர் பேஜே பண்ணல. அதே மாதிரி புக்ஸ் பத்தி தாட்ஸ் அப்டேட் பண்ணிட்டேன். ஆனா இமேஜஸ்லாம் பெண்டிங்கா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு கையோட இதையும் முடிச்சிடலான்னு உட்காந்தாச்சு. இவ்ளோ வருஷமா நான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ரீடிங் ஜர்னல் மெயின்டைன் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் இயர். இவ்ளோ ரெகுலரா பண்ணுவேன்னு சத்தியமா நான் ஸ்டார்ட் ஆஃப் த இயர்ல நினைக்கவே இல்ல. அதனால தான் ஆக்சுவலி ஸ்கிராப் புக்கிங்கும் இதுலயே ஆரம்பிச்சுட்டேன். எனக்கே என் மேல நம்பிக்கை இல்ல. 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜர்னலிங்கும் நான் இவ்ளோ ரிலீஜியஸா புடிச்சு சந்தோஷமா பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. முந்திலாம் நெறைய ஸ்கிரிப்டிங் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னல்ஸ் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் ஜர்னல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கிட்ஸ் கூட ஜங்க் ஜர்னலிங் பண்ணல. ஆனா ரீடிங் ஜர்னல் பண்றேன் ஃபார் ஆகஸ்ட் மந்த். லாஸ்ட் மந்தோட இந்த மந்த் ரொம்ப பெட்டர்ன்னு சொல்லலாம். டோட்டலா 5 புக்ஸ் ரீட் பண்ணியிருக்கேன். அதுவும் காரைக்குடி அண்ட் செட்டிநாடோட ட்ரிப் இருந்ததுனால ஐ குட் ஃபினிஷ் சோ மெனி ஆஃப் தெம். இந்த மந்த் வந்து ஒரு கிளாசிக் புக் ரீட் பண்ணேன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ஃபேமஸான புக் தான் இது. ஆனா என்னால ரீடே பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் அ மந்த் ஆச்சு இந்த புக்க ரீட் பண்ணறதுக்கு. இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தேன் அண்ட் அப்புறம் தான் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணினேன். பின்னியும் ஐ டிட்ன்ட் என்ஜாய் இட் மச். நான் தான் ராங் டைம்ல புக் எடுத்துட்டேனா, இல்ல நிஜமாவே இவ்ளோ ஜவ்வு மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஆனா இதுக்கு ஏன் பின்ன இவ்ளோ ஃபேன் பேஸ் இருக்காங்களோன்னு புரியல. அதனால புக்க குறை சொல்ல மாட்டேன். மேபி ஐ அம் நாட் கேப்பபிள் எனஃப் டு ரீட் இட். உங்களுக்கு கிளாசிக் புக் படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா சொல்லுங்க காமெண்ட்ஸ்ல. அண்ட் ஆஸ் ஃபார் த ஃபேவரட் அண்ட் லீஸ்ட் ஃபேவரட் ஆஃப் த மந்த், டான்சிங் இன் த மாஸ்க். இதுதான் என் ஃபேவரட் புக். கிண்டல் அன்லிமிட்டெட்ல ஃப்ரீயா இருந்ததுனால தான் படிச்சேன். இன்ஃபேக்ட் உண்மைய சொல்லணும்னா, கிண்டல்ல எது ஃப்ரீயா அவைலபிள் இருக்கோ நான் அதுதான் படிப்பேன். பட் வாவ்! வாட் அ புக்! Call me biased, but I love, literally love real life stories. இதுவும் ஒரு ஆட்டோபயோகிராஃபி. அதுவும் ஒரு மாம் ஃப்ரம் பாகிஸ்தான். ஐயோ! பாகிஸ்தான் சொல்றேன் பாருங்க. எப்பவுமே அந்த கண்ட்ரி தான் வருது வாயில. பாகிஸ்தான் இல்ல. ஆக்சுவலி ஷி இஸ் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். Her life story from childhood to the struggles she is facing to get her son's custody. ஓ மை காட்! இந்த மாதிரி புக்ஸ் படிக்கும்போது தான் நான் உணர்றேன். வி ஆர் சோ லக்கி டு லிவ் த லைஃப் வி ஆர் லிவிங். என்னால இந்த மாதிரி ஹார்ட்ஷிப்ஸ் நெனச்சு கூட பார்க்க முடியாது.
ஜர்னலிங் வீடியோஸ் போடும்போது உங்ககிட்ட இருந்தும் இந்த கொஸ்டின்ஸ் வரும். நானும் நெறைய வாட்டி பர்சனலா கூட இத யோசிச்சிருக்கேன். என்ன கொஸ்டின்னா, வாட் டு யூ கெட் ஃப்ரம் இட்? அது சொல்வாங்கல்ல, த மோர் யூ ரீட், த மோர் ஆன்சர்ஸ் யூ கெட் ஃப்ரம் இட்ன்னு. எக்ஸாக்ட்லி அதுதான் ஆச்சு. இந்த புக் ஓட ஒரு வரிகள் படிக்கிறேன். இந்த புக் திஸ் புக் இஸ் ஆக்சுவலி அ டெடிகேஷன் ஆஃப் அ மதர் டு ஹர் சன் when she is separated from him and how she is struggling to get him back. ஸோ அந்த அம்மா பையன்கிட்ட சொல்றான், books are not a bundle of grief and heartache. They are the proof of my happiness and freedom. Maybe someday they will become a source of pride for you. Wow. நான் எழுதுற வரிகள்ல ஐ ஃபீல் ஃப்ரீ. நான் எழுதுற வரிகள்ல ஐ ஃபீல் ரியல். நான் எழுதுற வரிகள்ல ஐ கேன் see me, a version of me from 5 years back to today to what I could be 5 years later. யார்கிட்டயும் சொல்லாத வார்த்தைகள் என் வரிகள்ல வாழும். And someday, like the author says, it could be a pride for you. I can express a lot when I'm writing. நான் ரொம்ப old school. என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஹஸ்பண்ட் வரைக்கும் I express my feelings better when I'm writing. So when my kids are old enough to see me in my final stages, I can give them these writings to share what they meant to me when they were so little that they couldn't even remember. What their sparkly eyes under the moonlight and twinkling stars meant to me when they are sucking to satiate their hunger. Those little fingers enclosing mine to feel safe. Those slow gasps and breath to hear my heartbeat against their mouth. Those little eyelids fluttering every now and then to check, is it really their mother still holding them? Those toothless smile when they are satisfied. I want them to know how much I cherished their little moments. இதெல்லாம் நான் ஜர்னலிங்ல ரைட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் திஸ் இஸ் மை சிஸ்டம் டு ப்ராசஸ் இமோஷன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பாட்லிங் தெம் அப். சாரி, கொஞ்சம் இங்கிலீஷ் நிறைய ஆயிடுத்து. நான் தமிழ் படிக்கல ஸ்கூலில். ஸோ திஸ் இஸ் த லாங்குவேஜ் தட் கம்ஸ் நேச்சுரலி டு மீ. அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க. சாரி, ஐ வாஸ் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸிங் த ஃபீலிங்ஸ் ஃப்ரம் மை ஜர்னல் டு யூ. சரியா? ஸோ ஆஃப்டர் த பெஸ்ட் புக், லெட்ஸ் டாக் அபவுட் த லீஸ்ட் ஃபேவரட். இட் வாஸ் த சம்மர் ஐ டர்ன்ட் பிரிட்டி. இந்த புக்கோட ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் வந்திருக்கு அண்ட் ரொம்ப பாப்புலராக இருக்கும் தான் கிண்டலில் படித்தேன். ஆனால் எனக்கு பெருசாக ஒன்றும் பிடிக்கலப்பா. மெயின் கேரக்டர்ஸோட சைட் கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஆர் மேபி இது ஒரு 2ஓ 3ஓ பார்ட்டோ சீரீஸ் புக் நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் சீரீஸோட கம்ப்ளீட் செட் படித்தாதான் மேபி ஸ்டோரி என்னன்னு புரியும் நமக்கு. என்னமோ தெரியல, பட் ஐ டென்ட் என்ஜாய் திஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் as much as the other books that I read this month. பை த வே, உங்களுக்கு புக்ஸ் ரீட் பண்ணுற ஹேபிட் இருந்தால் உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் லீஸ்ட் ஃபேவரட் புக் ஆஃப் த மந்த் என்னன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை காமெண்ட் த புக் தட் யூ ஆர் ரீடிங் அட் த மோமெண்ட். உங்களால் டெய்லி ரீடிங் பண்ண முடியலன்னா கூட ஒரு ஃப்ளெக்சிபிள் ரிதம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு பேப்பரில் ரைட் டவுன் திங்ஸ், நாட் ஓன்லி ரீடிங், ஆக்சுவலி ஒரு பேப்பரில் ரைட் டவுன் திங்ஸ் தட் யூ வாண்ட் டு டூ. அண்ட் இது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வாலில் இல்லை டெஸ்கில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் whenever you find time, instead of reaching for your phone, reach out to tick off things from your list. முந்திலாம் நானும் யோசிப்பேன், இஃப் ஐ காண்ட் அப்டேட் இட் டெய்லி ஆர் இஃப் ஐ காண்ட் ரீட் டெய்லி, why even start? பட் என்னோட சிஸ்டம் சிம்பிள். Batch update whenever you get a window. And that's how habits last even when life gets busy. ஹஸ்பண்ட் இருந்தா மார்னிங் டு நைட் அவர் கிட்ஸ் கூடவே இருப்பார். ரைட் ஃப்ரம் பேதிங் தெம் டு ஃபீடிங் தெம் டு பிளேயிங் வித் தெம்னு கிட்ஸும் என்ன அவ்வளோவா தேட மாட்டாங்க. ஆஸ் அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிறதுனால தே ப்ரிஃபர் ஹிம் ஓவர் மீ. நேச்சுரல் தானே. அதனாலேயோ என்னமோ இன்னைக்கு என்னோட பெண்டிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டேன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு. அண்ட் ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபீலிங் இருக்குது. எக்ஸப்ட் ஃபார் ஒன், we still have to do something. Which is planning our monthly goals. இதுவும் ஆக்சுவலி நான் மந்தோட ஸ்டார்ட்லேயே பண்ணுவேன். பட் திஸ் டைம் திஸ் ஆல்சோ காட் டிலேட். இட்ஸ் 6 September டுடே. ஸோ செகண்ட் வீக் ஆகிப்போச்சு. ஸோ வி ஆர் அபவுட் டு என்டர் இன் டு செகண்ட் வீக் வென் ஐம் ஆக்சுவலி சிட்டிங் டவுன் டு பிளான் திஸ் மந்த். சின்ஸ் ஐ நோ த பிகர் பிக்சர் ஆஃப் வாட் ஐ வாண்ட், மந்த்லி பிளானிங் அவ்வளோவா டைம் எடுக்காது. ஜஸ்ட் 15 to 20 minutes இஸ் எனஃப்.
என் ஒப்பீனியன் வந்து என்னதான் நமக்கு தெரிஞ்சாலுமே when you write it down it becomes clear and visualizationக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ here's what I follow. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நான் வந்து லாஸ்ட் மந்தில் நடந்த பெஸ்ட் திங்ஸ் ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ணுவேன். ஸோ ஃபார் திஸ் மந்த் we had a trip to காரைக்குடி அண்ட் செட்டிநாடு. அந்த vlog நீங்கள் பார்த்துருப்பீங்க. I had uploaded last week. That was the best thing that happened this month. ஒரு செட்டிநாடு ஸ்டைல் வீட்டில் இருக்க முடிஞ்சது. காரைக்குடியோட விண்டேஜ் மார்க்கெட் போனேன். that was breathtaking. அப்புறம் நம்ம பில்ட் பண்ணுற வீட்டோட ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. ஸோ seeing that in person was beautiful. Once highlights are done, the second thing that I do is reviewing the month. Last month என்ன கோல்ஸ் இருந்ததோ அதை அச்சீவ் பண்ணேன்னா பண்ணலையான்னு ஒரு குவிக் செக், அண்ட் பண்ணாட்டி ஏன் முடியல, வாட் வேர் த சேலஞ்சஸ் ஃபேஸ்ட், வாட் கேன் ஐ இம்ப்ரூவ் அண்ட் ஹவு கேன் ஐ செட் இட் ரைட், இதை ஒரு வாட்டி பார்த்து ஐ ஃபைனலைஸ் கோல்ஸ் ஃபார் செப்டம்பர். ஸோ ஃபைனலி the third thing that I do is goal setting. For September, I have set 8 recipes for baking channel and 9 videos for Tamil channel. And most importantly, Diwali recipes start பண்ணணும். உங்களுக்கு பேக்கிங் அண்ட் ஃபியூஷன் டெசர்ட் ரெசிபீஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். I can try to share that recipes on our baking channel. The goal isn't to plan the perfect month. My system is just a quick 15 to 20 minutes check-in. Revisit last month, என்ன ஒர்க் ஆச்சோ இல்லையோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க, and set 2 to 3 clear focuses for the current month. இந்த மந்த் மாதிரி டிலே ஆனாலுமே the system still works and holds it all together. That's why I never feel like I have lost control. So இங்கே பார்த்தீங்கன்னா, be it vlog editing and scheduling, updating my baking channel, crocheting, journaling or monthly planning, என்னோட சிஸ்டம் என்னென்னா பர்ஃபெக்ஷன் வேண்டாம், ஸ்மால் இன்டென்ஷனல் ஹேபிட்ஸ் போதும். இதுதான் லைஃப் பிஸி ஆனாலும் ஃபேமிலி விசிட்ஸ் இருந்தாலும் நம்ம ட்ரீம்ஸை மிஸ் பண்ணாமல் நடத்துகிற வே. சூஸ் சிம்பிளிசிட்டி, சூஸ் சிஸ்டம்ஸ், சூஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன்.